திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வீக் கொஷின்ஸ், அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாடலாக பிரித்து பேசிக்ஸ்லேருந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 30+ மாடல்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 48 வரைக்கும் போட்டிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் 17 ஓகேங்களா. இந்த மாடல் எல்லாமே இந்த மிகச்சிறிய வர்க்க எண் அப்படின்ட்டு வரும் ஓகேவா. வர்க்க எண்ணை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாடலையும் தனித்தனியாக எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க தொடங்குங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், 6, 9 மற்றும் 15ஆல் வகுபடும் மிகச்சிறிய வர்க்க எண் காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த கொடுத்துட்டு 6, 9 மற்றும் 15 இதால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய வர்க்க எண் என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் ஒன்றுமே இல்லை, இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க. 6, 9, 15 ஓகேங்களா. இந்த மிகச்சிறியன்னு வந்துச்சு இல்லையா, அதனால் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் ஓகே. மிகச்சிறியன்னு வந்துடுச்சு, அதனால் என்ன பண்ணுறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு எடுத்தால் 3 எடுக்கலாமா. 3 எடுத்தால் என்ன ஆகும், 2 டைம்ஸு இங்கே 9 இருக்குது, அப்போ 3 3 சார் 9, அப்போது 3 5 சார் 15 ஓகேவா. அதுக்கடுத்தது 2 எடுக்கலாம், 3 5 3 எடுக்கலாம், 1 1 5, அதுக்கடுத்தது 5 எடுக்கலாம், 1 1 1 ஓகேவா. இப்போது இந்த வேல்யூ சைடில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூலாம் எடுத்து எழுதுங்க. 3 2 3 அப்புறம் ஒரு 5 இருக்குது ஓகேங்களா. இந்த வேல்யூ எடுத்து எழுதிங்க. மிகச்சிறிய வர்க்க எண் அப்படின்ட்டு கொஷினில் வந்துடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, இந்தமாரி எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சி இந்த சைடில் இருக்க வேல்யூ எடுத்து லைனாக எழுதிக்கணும் ஓகேங்களா. லைனாக எழுதிட்டு எல்லாத்துக்குமே ஜோடி இருக்குதான்னு பாருங்கள். ஜோடினா இந்த வர்க்கம்னா என்னென்னா ஸ்கொயர் இல்லையா, அப்போது 2 நம்பர் இருக்கணும் ஓகே. ஸ்கொயர்னா 2 நம்பர் இருக்கணும், அப்போது 3 3 ஓகேவா. 2 நம்பர் இருக்குது, ஆனால் 2க்கும் 5க்கும் ஜோடி கிடையாது ஓகேவா. அதாவது வர்க்கம்னா அந்த 2 நம்பர் இருக்கணும் ஓகேங்களா, அந்த 2 நம்பர் கிடையாது. அப்போது என்ன பண்ணோன்னா இந்த 2க்கு பதிலாக இன்னொரு ஒரு 2 சேர்த்துக்கணும். இந்த 2க்கு ஜோடி மாரி ஒரு நம்பர் சேர்த்துக்கணும், இந்த 5க்கு ஒரு நம்பர் ஓகேவா. அதாவது ஸ்கொயர்னா 2 நம்பராக சேர்த்துக்கணும் ஓகே. ஸ்கொயர்னா என்ன பண்ணோம், 2 நம்பராக சேர்த்துக்கணும். இதே க்யூப்னு வந்துடுச்சுன்னா 3 நம்பராக பார்க்கணும் ஓகேங்களா. க்யூப்னு வந்தால் 3 நம்பர் பார்க்கணும். வர்க்கம்னு வந்துடுச்சுன்னா வர்க்கம்னா என்ன ஸ்கொயர் ஓகேங்களா, அப்போது 2 நம்பராக பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 3க்கு வந்து பார்த்தோன்னா செட்டாக அவங்க நம்ம கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம்மில் வந்துடுச்சு 3 3ன்னு. ஆனால் 2க்கு வந்து பார்த்தோன்னா இல்லை ஜோடி, அதனால் 2 மல்டிபிள் 2ன்னு போடுறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் 5க்கும் அதேமாரி ஜோடி இல்லை, அதனால் 5 மல்டிபிள் 5ன்னு போடுறோம் ஓகேவா. புரியுதா. இப்போது இந்த வேல்யூ எல்லாமே ஓகே, 3 2 3 5 அதுக்கப்புறம் 2 5 ஓகேவா. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும். எல்சிஎம் = 900 அப்படின்ட்டு. சாரி, எல்சிஎம் இல்லை, மொத்தமாக இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 900ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, வர்க்கம்னா 2 நம்பராக நம்ம கண்டுபிடிக்கிற எல்சிஎம்மில் செட்டு சேர்க்குறோம் ஓகேங்களா. இதே க்யூப்னு கேட்டாங்கன்னா க்யூப்னா என்ன கனமூலம்னு வந்துருச்சுன்னா 3 நம்பராக அந்தமாரி செட்டு சேர்க்கணும் ஓகேவா. அந்தமாரி செட்டு ஆல்ரெடி அந்த கண்டுபிடிக்கும் போதே வந்துடுச்சுன்னா விட்டுடணும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த செட்டை வந்து பார்த்தோன்னா சேர்க்கணும் ஓகேங்களா. வேறு எதுவுமே கிடையாது இந்த கொஷின் ஓகேவா. இந்த மாடலும் வேறு எதுவும் கிடையாது. பாருங்கள், அடுத்தது 3 4 5 6 மற்றும் 8 என்ற எண்களை வகுக்கும் மிகச்சிறிய முழு வர்க்கம் எண் ஓகேவா. மிகச்சிறியன்னு கேட்டான், அப்போ என்ன பண்ணோம், எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம். மிகச்சிறியன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் தான் எடுக்க போகிறோம் ஓகேவா. முழு வர்க்கம்னா நான் சொல்லியிருக்கேன், ஜோடி சேர்க்கணும் ஓகே. ஜோடி சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுக்கான எல்சிஎம் எடுத்துடலாமா. 3 4 5 6 8 ஓகேவா. இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 எடுக்கலாமா. 3 ஏன்னா 2ஆல் இது டிவைட் ஆகாது, அதனால் இது அப்படியே போட்டுடணும். 2 2 சார் 4, அப்புறம் இதுவும் 5ம் டிவைட் ஆகாது, 3 டிவைட் ஆகும், அப்புறம் 4 ஓகேவா.
அதுக்கு அடுத்தது 3 எடுக்கலாமா? 3 எடுத்தா இது 1 டைம்ஸு. இது 3ஆல் டிவைட் ஆகல. அதனால அப்படியே போட்டுக்கணும். இது 5 வந்து பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகாது. அதனால அப்படியே போட்டுக்கணும். 4ம் அதேமாரி 3ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கு அடுத்தது 2 ஆகுமா? 2 1 இது 5 இது டிவைட் ஆகாது. 2 ங்களா? இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து எழுதுறேன். 1 2 ஓகேவா? இப்போ 5 எடுத்தீங்கன்னா 1 1 1 1 2 ஓகேவா? 2 எடுத்தீங்கன்னா 1 1 1 1 1 ஓகேவா? இப்போ எல்லாமே 1 1ன்னு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குதுன்னா 2 3 2 3 அப்புறம் 2 மறுபடியும் 5 இந்த ஒரு 5 2 ஓகேவா? இதுமாரி கிடைக்குது ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர்க்கம்னு கேட்டான். வர்க்கம்னா நான் என்ன சொன்னேன்? ஜோடி ஓகேவா? ஜோடி அதாவது 2 நம்பர் இருக்கணும். இதே கனமூலம்னா 3 நம்பர் இருக்கணும் ஓகேவா? அவன் வர்க்கம்னு மட்டும் தான் கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும்? 2 2 நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும் இந்த கண்டுபிடிக்கிறதுல. 2 வந்து பார்த்தோன்னா 2 டைம் இருக்குது. 3 வந்து பார்த்தோன்னா கிடையாது 2 டைம். 5ம் கிடையாது. மறுபடியும் 2ன்னு ஒன்று வந்துக்குது. இதுவும் வந்து பார்த்தோன்னா 2 டைம் கிடையாது ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 3ய ஒரு டைம் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் இந்த 5ன்னு ஒன்று இருக்குது ஓகேவா? 5 ஒரு டைம் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் 2ன்னு ஒன்று இருக்குது ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணான்னா என்ன இப்போ இதுவாகிடும்? இது 2 டைம் 3 2 டைம் வந்துடுச்சு. 5 வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்துடுச்சு. 2 வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்துடுச்சு ஓகேவா? எல்லாமே 2 2 டைம் வந்துடுச்சா? இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் அதாவது இப்போ கடைசியாக நம்ம 2 3 2 இதெல்லாம் போட்டோம் இல்லையா? இப்போ நம்மளும் 3 நம்பர் சேர்த்தோம் இல்லையா? ஜோடி இல்லைன்ட்டு. அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 3600ன்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா? ஜோடி இல்லாத நம்பரை ஜோடி சேர்க்கறது தான் இந்த கான்செப்டே ஓகேவா? அந்த ஜோடி வந்து பார்த்தோன்னா வர்க்கம்னு கேட்டிருந்தா 2 நம்பர் 2 நம்பர் 2 2 நம்பராக கால்குலேட் பண்ணோம். இதே கனமூலம்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 3 நம்பராக கால்குலேட் பண்ணோம் ஓகேங்களா? இப்போது 6 12 மற்றும் 18 ஆகிய எண்களால் வகுபடும் மிகச்சிறிய வர்க்க எண் சிறிய வர்க்க எண்ணுன்னு கேட்டான். அப்போ என்னன்னா இதே கான்செப்ட் தான். இது என்ன பண்ணும்? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 2 3 2 3ன்னு கிடைக்கும் ஓகேவா? 2 இது நீங்கள் நம்ம போட்டு இது பண்ணிடலாம். 6 12 18 ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 எடுக்கலாமா? 3 டைம்ஸு 6 டைம்ஸு 9 டைம்ஸு. இப்போது 3 எடுத்தீங்கன்னா 1 டைம்ஸு 2 டைம்ஸு 3 டைம்ஸு. இப்போ 1 வர வரைக்கும் போடுவோமா? 1 3 அப்புறம் 3 எடுத்திங்கன்னா 1 1 1 இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே போட்டிருக்கோம் ஓகேவா? இப்போது எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 2 3 2 அதுக்கப்புறம் 3 ஓகேவா? புரியுதா? சைடில் இருக்கிற நம்பரு எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். இப்போது மிகச்சிறிய வர்க்க எண்ணன்னா 2 டைம்ஸ். வர்க்கம்னா ஸ்கொயர் ஓகேவா? 2 டைம்ஸ். அப்போ ஜோடி ஜோடியாக வந்துக்குதான்னு பார்க்கணும். இப்போது 2 வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்திருக்கு. 3 வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்திருக்கு ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணோம்? 2 டைம் வரலனா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 2 டைம் வந்து பார்த்தோன்னா வர வைப்போம் ஓகேவா? ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 2 டைம் இருக்குது. எல்லாமே 2 2 டைம் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா கண்ணை மூடின்னு இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க ஓகேவா? நம்பர் 2 2 நம்பர் இல்லைனா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 2 நம்பரை சேர்ப்போம் ஓகேவா? அது 2 2 நம்பராக ஆகிற மாரி நம்ம மல்டிபிள் பண்ணி அதை ஆன்சராக போடுவோம். அப்படி நமக்கு கிடைக்கும் போதே எல்லாமே 2 2 நம்பராக கிடச்சிட்டு இங்கே வர்க்க எண் அப்படின்ட்டு கொடுத்தானா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை போட்டுடணும் ஓகேங்களா? இந்த இது மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. ஏன்னா வச்சுங்க மறுபடியும் ஓட்டி காட்டுங்க ஓகேங்களா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாருங்கள். அப்போ தான் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா புரியும் உங்களுக்கு ஓகேங்களா? அடுத்து மாடல் 18 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது மாடல் 18 90th கொஷின் ஓகேங்களா? 90th கொஷின் அதோடைய கண்டினியூஷன் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த மாடலோடைய கண்டினியூஷன் தான். 200 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க ஒரு முழு கன எண் கிடைக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது 200ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு நம்பரு ஓகேவா? ஏதோ ஒரு மிகச்சிறிய எண்ணை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம்?
பெருக்குறோம். ஓகேவா? பெருக்குறோம். மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அது முழு கன எண்ணா கிடைக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இப்போ 200 கூட ஏதோ ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது முழு கன எண்ணா கிடைக்கும் அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 200ன்றது அப்படியே வச்சு மல்டிபிள் எதனா ஒரு நம்பர் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மிகச்சிறியன்னு கேட்டிருக்கான் இல்லையா, அதனால் என்ன பண்ணலான்னா இந்த 200க்கு வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா? 200 அதுக்கப்புறம் 250 அதுக்கப்புறம் 5னா 10 டைம்ஸு அதுக்கப்புறம் 5னா 2 டைம்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் 2னா 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போது இந்த கிடச்சிருக்க வேல்யூ எல்லாம் எடுத்து தனி எழுதுவோமா? 2 அதுக்கப்புறம் மறுபடியும் 2 அதுக்கப்புறம் 5 மறுபடியும் 5 இங்கே கடைசியாக 2. ஓகேவா? கடைசியாக 2. இப்போது இது கூட வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் முழு கன எண்ணா கிடைக்குமா? ஓகேவா? ஏதோ ஒரு நம்பரை பெருக்க அது என்ன கிடைக்கும்? முழு கன எண்ணா கிடைச்சிருமா? கன எண்ணான்னா கியூப். ஓகேவா? கியூப் 3. ஓகேவா? அப்போ 3 ஜோடியாக இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? 2 வந்து பார்த்தோன்னா 1 2 இதோ கடைசியாக ஒரு 2. ஓகேவா? 3 ஜோடியாக கிடச்சிச்சு. ஓகேவா? கன எண்ணா 3 ஜோடியாக கிடைக்கணும். ஓகேவா? கன எண்ணா என்ன கான்செப்ட்டு? 3 ஜோடியாக கிடைக்கணும். 3 ஜோடியாக இருக்குது. 5 பாருங்கள், 5 வந்து பார்த்தோன்னா 2 டைம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருக்கான், ஏதோ ஒரு நம்பரை பெருக்க. ஓகே, பெருக்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகுனா முழு கன எண்ணா ஆகிடும். முழு கன எண்ணா கியூபாக மாறிடும். ஓகேவா? இப்போது 2 வந்து பாருங்கள், இந்த இதில் கிடச்சிருக்குதுல 2 வந்து பார்த்தோன்னா முழு கன எண்ணா இருக்குது. ஓகேவா? ஆனால் 5 வந்து பார்த்தோன்னா முழு கன எண்ணா கிடையாது. அப்போது ஏதோ ஒரு நம்பரை பெருக்க அப்படின்னா இந்த 5 தான் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிகச்சிறிய வர்க்க எண் என்னன்னு கேட்டான். அப்போ அதில் நம்ம என்ன பார்த்தோம், மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டோம். ஓகேவா? அதாவது ஜோடி இல்லைன்னா ஜோடி சேர்த்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து என்ன பண்ணோம், அதை மொத்த இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் பெருக்கி ஆன்சராக போட்டோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி போடக்கூடாது. எந்த நம்பரை எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இங்கே பெருக்கிறோம் இல்லையா ஜோடி ஆகிறதுக்காக. இந்தமாரி வர்க்கம்னா என்ன 3 ஜோடி ஆகணும். ஓகே, சாரி கனமூலம்னா என்ன 3 ஜோடி ஆகணும். ஓகே, 3 ஜோடி ஆகிற வரைக்கும் நம்ம நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ 5 மட்டும்தான் இருக்குது அந்தமாரி கனம் இல்லாத. அப்போது 5 மல்டிப்ளை பண்ணுறோமா, எந்த மிகச்சிறிய எண்ணுனா இந்த 5 மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதான்னு மட்டும் பாருங்கள். 5 தான் இதுக்கான ஆன்சர். எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம 5 தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? 675 என்ற எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் ஒரு முழு கன எண்ணாக பெறலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. கன எண்ணுனா என்ன 3. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வர்க்கம்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி மாடலில் வர்க்கம்னா என்ன 2 ஜோடியாக பார்த்தோம். இது கனமூலம்னா என்ன பண்ணுவோம் 3 ஜோடியாக பார்ப்போம். ஓகேவா? இப்போது 675 ஓகேவா? 675க்கு என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 டைம்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது 5 டைம்ஸ் எடுத்திங்கன்னா 135ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 டைம்ஸ் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும் 27ன்னு கிடைக்கும். இப்போது 3 டைம்ஸ் எடுத்திங்கன்னா 9 3s are 27. 3 டைம்ஸ் மறுபடியும் எடுத்திங்கன்னா 3 3s are 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்த மெத்தடு, இதுக்கு அடுத்த மாடல். அதுக்கப்புறம் 3 எடுத்திங்கன்னா 1 டைம்ஸ். ஓகேவா? இப்போது என்ன கிடச்சிருக்கு, இந்த வேல்யூ சைடில் இருக்கிற வேல்யூ எல்லாம் எழுதுகிறேன் பாருங்கள். 5 5 3 3 அப்புறம் ஒரு 3. ஓகேவா? இப்போது கனமூலம் அப்படின்னா என்ன பண்ணோம், 3 கியூபு தானே, கனமூலம்னா 3. ஓகேவா? 3 ஜோடி இருக்குதான்னு பாருங்கள். இது 3க்கு 3 ஜோடி இருக்குது. ஆனால் 5க்கு 3 ஜோடி கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு 3 ஜோடியை பெருக்கணும். ஓகேவா? நம்ம பெருக்கிற நம்பரை தான் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்கினால் அப்படின்னு கொஸ்டின் வந்துட்டாலே எந்த நம்பரால் நம்ம பெருக்கிறோமோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எந்த மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்கான், வர்க்க எண்ணுன்னு கேட்டிருக்கான். அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
எல்லா நம்பரையும் வர்க்கமா மாத்தி மல்டிப்ளை பண்ணி ஆன்ஸரா போட்டோம். ஆனா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மிகச்சிறிய எண்ணால நீ பெருக்குற? அதுதான் கொஸ்டினாவே கேட்டிருக்கான். அப்போ எந்த நம்பரால நம்ம மல்டிபிள் பண்றோமோ, அந்த நம்பர மட்டும் எடுத்து போட்டா போதும். ஓகேவா? 2த்துக்குமே 2 கொஸ்டினுக்கும் டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கங்க. அதான் அடுத்தடுத்த மாடலா நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான கொஸ்டினு. நீங்க இதுக்கு முன்னாடி கான்செப்டெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த சம்ம பாருங்க. சம்ம புரியலனா அடுத்தடுத்த சம் பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தடுத்த சம்ஸ் பாருங்க. அப்பதான் ஏன்னா அதோடைய மாடலோடைய கன்டினியூஷன் தான் அடுத்தடுத்த கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? எந்த மிகச்சிறிய எண்ணால் 10,985 வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாக கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் ஒன்று இருக்குதான். இந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுதான், ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு நம்பரால் வகுக்க அது வந்து பார்த்தோன்னா இந்த நம்பர் நீங்கள் வகுத்தி இப்போது 7ன்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுங்க, ஈவு வந்து பார்த்தோன்னா ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரிமைனிங்கை வந்து பார்த்தோன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆகும், 6/6 ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஈவானது ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்கணும். ஓகேவா? அந்த ஈவை வந்து பார்த்தோன்னா நம்ம டிவைட் பண்ணி முழு வர்க்க எண்ணாக மாற்றணும். சம்மை வந்து பார்த்தோன்னா நீங்கள் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா வச்சுங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் பெருக்கன்னு கொடுத்துட்டான். இது மட்டும் வந்து பார்த்தோன்னா வகுக்கன்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், இதை தெளிவாக பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 எடுக்கலாமா? 5 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 2197ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 13 மறுபடியும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 169ன்னு கிடைக்கும். மறுபடியும் 13 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 13 கிடைக்கும். மறுபடியும் 13 எடுத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது சைடில் கிடைச்சிருக்க வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாமா? 5, 13, 13, 13. ஓகேவா? இது என்ன, முழு வர்க்க எண்ணாக, வர்க்க எண்ணா என்ன, 2. ஓகேவா? 2 செட்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? 5க்கு வந்து பார்த்தோன்னா 2 செட்டு கிடையாது. 13க்கு 2 செட் இருக்குது. ஓகேவா? 2 செட் இருக்குது. 13க்கு 2 செட் இருக்குது. ஓகேவா? அப்போ இது விட்டுடலாம். இன்னொரு 13க்கு 2 செட்டு கிடையாது. ஓகேவா? 5க்கும் 2 செட்டு கிடையாது. 13க்கும் 2 செட்டு கிடையாது. அப்போ என்ன பண்ணனா, ஏதோ 2 நம்பரை வகுக்க. ஓகேவா? வகுக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் கான்செப்ட். இப்போ இங்கே எந்தெந்த நம்பரெல்லாம் இது செட்டு இல்லையோ அந்த நம்பரெல்லாம் கீழே எழுதிங்க. கீழே எழுதிட்டு இப்போ இதுவும் கேன்சல் பண்ணி 13க்கு 13 கேன்சல். ஓகேவா? அப்போது இது 2 செட்டாக ஜோடியாக இருக்குது. அப்போது வர்க்கம், முழு வர்க்க எண். இந்த 13x13 முழு வர்க்க எண்ணாக இருக்குது. அவன் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான், எந்த நம்பரால் நம்ம வகுத்து அது முழு வர்க்க எண்ணாக மாறுச்சு. இந்த 13x13 தான் வர்க்க எண். ஓகேவா? நம்ம ஏதோ ஒரு 2 நம்பரால் வகுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோன்னா எந்த நம்பரால் நீ வகுத்த அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ 5 × 13 ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 65. ஓகே, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சராக போடணும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாடல் நல்லா புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்தமாரி கிடச்சிரும். 5, 13, 13, 13 கிடச்சிச்சு. இப்போ 5க்கு செட்டுக்கு இதான்னு கேட்டிங்கன்னா 5க்கு செட்டு கிடையாது. ஓகே, அதேமாரி இந்த 13க்கு வந்து பார்த்தோன்னா செட் இருக்குது. இந்த கடைசி 13க்கு செட்டு கிடையாது. அப்போ எந்த நம்பருக்கு செட் இல்லையோ அதை ஒரு டிவைட் போட்டு 5க்கு செட்டு கிடையாது, அதுக்கடுத்தது 13க்கு செட்டு கிடையாது. ஓகேவா? 13 டிவைடில் எழுதிக்கணும். இப்போ 5க்கு 5 கேன்சல் பண்ணியாச்சு, 13க்கு 13 கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ரிமைனிங் என்ன இருக்குது, 13 × 13 இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா முழு வர்க்க எண்ணா கேட்டிங்கன்னா இது ஜோடியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஜோடியாக இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தோன்னா சரி. ஓகேவா? ஆன்சரில் வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரை கேட்கல. அவன் வந்து பார்த்தோன்னா முழு வர்க்க எண் அதை வந்து பார்த்தோன்னா கேட்கல. அவன் என்ன கேட்டிருக்கான், எந்த மிகச்சிறிய எண்ணை வகுக்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 5 × 13 வகுத்தோம் இல்லையா, அதனால் அந்த 5 × 13 மல்டிப்ளை பண்ணி போட்டால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வந்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், 250ஐ மிகச்சிறிய எண்ணால் பெருக்கவோ வகுக்கவோ அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அப்படின்னு. அதாவது அது வந்து இது ரெண்டுமே கேட்டிருக்கான்.
பெருக்கவோ வகுக்கவோ ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க கொஷின் ஓகேவா? இதுக்கு முன்னாடி பெருக்கிறதுனா ஒரு கொஷினில் இருந்துச்சு, வகுத்துனா ஒரு கொஷின் இருந்துச்சு. ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறது அப்படி தான் கேட்பான். இந்தமாரி கொஷின்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 2 கொஷின் இருக்குது ஓகேவா? பெருக்கிறது வகுக்கிறதுன்னு 2 கொஷின் கேட்க மாட்டான் ஓகேவா? நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா புக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதே இதில் 2 கொஸ்டின் பெருக்க வகுக்குன்னு ஒரு 2 கான்செப்ட் கொடுத்துறான். 2 கான்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் அதன் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்கான். வர்க்க மூலம்னா என்ன? ஸ்கொயர் ரூட்டு எடுத்து சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட்டு சொல்லியிருக்கான் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தோன்னா வர்க்க மூலத்தை காண்கன்றது அது வந்து பார்த்தோன்னா இன்னொரு வந்து பார்த்தோன்னா அதோடைய கண்டினியூஷன் ஓகேவா? இது வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஏன்னா திடீர்னு இந்த கொஷின் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கறதுனா கேட்டுடலாம் ஓகேவா? 250 பெருக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். 250க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 எடுக்கலாமா? 5 5 சார் 20. அதுக்கப்புறம் 5 எடுத்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் 5 எடுத்தீங்கன்னா 2. அதுக்கப்புறம் 2 எடுத்தீங்கன்னா 1. இப்போ என்ன கிடைக்குது? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 2ன்னு கிடைக்குது. முழு வர்க்க எண். வர்க்க எண்ணா ஜோடி இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேவா? ஜோடி இருக்குதான்னு பார்க்கணும் ஓகேவா? இப்போது 5க்கும் 2க்கும் ஜோடி கிடையாது. அப்போது 5யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா? எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கிறதோ வகுக்கிறதோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பெருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஓகே. பெருக்கிறதுனா என்ன பண்ணுவோம்? எந்த நம்பருக்கு ஜோடி இல்லையோ அந்த நம்பரை பெருக்குவோம் ஓகேவா? அந்த நம்பரை பெருக்குனா ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஜோடி இருக்கிற மாரி கிடச்சிரும். அவன் வந்து பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான்? எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கிறீங்க அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணோம்? 5 இன்ட்டு 2 ஓகேவா? எந்த மிகச்சிறிய எண்ணுன்னா அப்போ எந்த நம்பரால் நம்ம மல்டிபிள் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான் ஓகேவா? இது ஃபஸ்ட் இதோட முடிஞ்சு போச்சு. மேலும் அதன் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கான் இல்லையா? அப்போ நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 5 சார் 25. 25 5 சார் 125 ஓகே. 125 இன்ட்டு 250. 255 சார் 255 சார் என்ன வரும்? 1250ன்னு கிடைக்கும். 1250 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும்? 2500ன்னு கிடைக்கும் ஓகேவா? இந்த நம்பருக்கு வர்க்க மூலம் எடுக்கணும் ஓகேவா? இந்த நம்பருக்கு வர்க்க மூலம் எடுக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்டு? எந்த மிகச்சிறிய எண்ணுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கான் இல்லையா? அதுக்கு 5 இன்ட்டு 2 நம்ம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ இதோட முடிஞ்சு போச்சு ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அதன் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருந்தானா இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? இந்த நம்பர் எல்லாமே இது பண்ணிங்கன்னா 2500ன்னு வரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. இதுக்கு வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா 15 கிடைக்கும் ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் இதுக்கு ஆன்சர். பெருக்கவோ அப்படின்னு கேட்டிருந்தானா அதுக்கான ஆன்சர். ஆனால் வகுக்க அப்படின்னு கேட்டிருந்தானா அது எப்படி போடலான்றத பாருங்கள். வகுக்கன்னு கேட்டிருந்தானா நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்க சொல்ல வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 5 5 5 2ன்னு கிடச்சிச்சு ஓகே. இன்ட்டு 2 ஓகேவா? இது கிடச்சிச்சா? வகுக்க அப்படின்னு கேட்டிருந்தானா வகுக்க அது வர்க்கம் ஆகும் அப்படின்னா இப்போ பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் ரெண்டுத்துக்கும் நீங்கள் பெருக்க வகுன்னு தனித்தனி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இது புரிஞ்சிருக்காது தெளிவாக. இந்த கொஸ்டினில் ஒரே இதில் பாருங்கள் ஓகேவா? இப்போது எந்தெந்த நம்பர்கள்லாம் ஜோடி இல்லைன்னு பாருங்கள். வர்க்கம் 2 நம்பர் இல்லைன்னு பாருங்கள் ஓகேவா? 5க்கு 5 ஜோடி இருக்குது. 5க்கு ஜோடி கிடையாது. 2க்கு ஜோடி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? டிவைடில் எழுதணும். வகுக்கவோ அப்படின்னு கேட்டிருக்கான். அதனால் டிவைடில் எழுதுகிறோம். டிவைடில் எழுதிட்டு 5 5 கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 கேன்சல் ஆகிடுச்சு ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தோன்னா முழு வர்க்கமாக மாறிடுச்சு. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா எந்த மிகச்சிறிய எண்ணால் வகுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் 5 இன்ட்டு 2 10. 10ஆல் தான் நம்ம வகுக்கிறோம். அதனால் வந்து பார்த்தோன்னா 10ன்னு போட்டாச்சு. ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இவன் என்ன கேட்டிருக்கான்னா இந்த நம்மளுக்கு கிடச்சிக்கிறது முழு வர்க்கம் வந்து பார்த்தோன்னா 5 இன்ட்டு 5 இதுதான் கிடச்சிருக்கு முழு வர்க்கம் ஓகேவா? இதோடைய வர்க்க மூலம்னு பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? வர்க்க மூலம் இதோடைய வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான் இல்லையா? அப்போது 5 இன்ட்டு 5 ஓகேவா? 5 இன்ட்டு 5ன்னு போட்டிங்கன்னா 25ன்னு கிடைக்கும். இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கணும். இதுக்கு வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா 5ன்னு கிடைக்கும் ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு வர்க்க மூலம் எடுத்திங்கன்னா 5 ஆன்சர் ஓகே. இது ரொம்ப பெரிய கொஷின் ஓகே. இது ரொம்ப பெரிய கொஷின், புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள் ஓகேவா? ஃபஸ்ட் இதில்
கொஸ்டினில் எந்த மிகச்சிறிய எண் அப்படின்னு தான் கேட்டிருக்கான். பெருக்கவோ வகுக்கவோ அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது எல்லாமே இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினோட முடிஞ்சு போச்சு. ஆனால் வர்க்க மூலம்னு கேட்டிருக்கான் இல்லையா, இதுக்கு கான்செப்ட் என்னன்னா, இதுக்கு கடைசியாக கிடைக்குதே பார்த்தீங்களா ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இதெல்லாம் குரூப் 1 அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கடுத்தது 94th கொஷின் பாருங்கள். இதை பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அதே கொஸ்டின் தான் புக்கில் இருக்க கொஸ்டின். அதனால் இது நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். 1800ஐ எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அது முழு வர்க்க எண்ணாக என காண்க. அதாவது எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செம் ஒரு கான்செப்ட் பார்த்தேன் இல்லையா, அந்த கொஸ்டின். ஓகேவா, எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் பெருக்கிறோம். ஓகேவா, அந்த நம்பர் என்னன்ட்டு சொல்லியிருக்கான். ஆனால் ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வாறு கிடைத்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழு வர்க்க எண்ணின் அதுக்கு ஒரு நம்பர் கடைசியாக பெருக்கிறோம் இல்லையா, பெருக்கிட்ட அப்புறம் அது என்ன ஆகும், முழு வர்க்க எண்ணாக மாறிடும். அந்த நம்பருக்கு வர்க்க மூலத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருவேன். இது செகண்ட் கொஸ்டின். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள், 1800க்கு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 1800க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 போட்டிங்கன்னா 900, அதுக்கப்புறம் மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 450, அதுக்கப்புறம் 5 போட்டிங்கன்னா 2 போடலாம். மறுபடியும் 2 போட்டிங்கன்னா 225ன்னு கிடைக்கும். இந்த 225 மறுபடியும் இங்கே எடுத்து எழுதிங்க. 5th டேபிளில் போட்டிங்கன்னா 5 4s are 20, 5 5s are 25. 5 போட்டிங்கன்னா 5th டேபிளில் மறுபடியும் போட்டிங்கன்னா 9 5s are 45. மறுபடியும் 3 டேபிளில் 3 3s are 9, 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3 1s are 3. ஓகேவா, இப்போ கிடைக்கிற வேல்யூ பார்த்தோன்னா இந்த சைடில் கிடைக்கிற வேல்யூலாம் எடுத்து ஒரு இதுவில் எழுதுங்க. ஓகேங்களா, 2 into 2 into 2 into 5 into 5 into 3 into 3. ஓகேவா, இது பார்த்தோன்னா ஆன்சராக கிடச்சிச்சு. கொஷினில் பார்த்தோன்னா என்ன கேட்டிருக்கான், முழு வர்க்க எண்ணின் முழு வர்க்கம்னு கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணோம், 2 நம்பர் ஜோடி சேர்க்கணும். 2 நம்பர் ஜோடி சேர்க்கணும். கணம்னா 3 நம்பர். ஓகேவா, இதுக்கு பார்த்தோன்னா ஜோடி இருக்குதா, 2க்கு பார்த்தோன்னா ஜோடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஜோடி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 வந்திருக்கு, அதுக்கு பார்த்தோன்னா ஜோடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஜோடி கிடையாது. அதுக்கப்புறம் 5ன்னு வந்திருக்கு, இதுக்கு ஜோடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, 3 வந்திருக்கு, 3 பார்த்தோன்னா ஜோடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஜோடி இருக்குது. ஓகேவா, எந்த நம்பரை பெருக்கினால் தான் கேட்டிருக்கான். பெருக்கினால்னா அப்போது மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகிடும், முழு வர்க்க எண்ணாக மாறிடும். ஓகேவா, 2க்கு பார்த்தோன்னா ஜோடி கிடையாது, அப்போ 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, 2 மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும், முழு வர்க்க எண்ணாக மாறிடும். ஓகேவா, 2க்கும் ஜோடி கிடச்சிரும். அப்போது இது என்ன ஆகும், முழு வர்க்க எண்ணுன்னு கிடச்சிரும். ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போது எந்த மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எந்த மிகச்சிறிய எண்ணுனா 2ன்றது ஆன்சராக வந்துடும். ஓகே, 2 எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கினால் அப்படின்னா அப்போ என்ன அதுக்கு ஆன்சர் 2 தான் ஆன்சர். ஆனால் இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கொஸ்டின் மட்டும் கேட்கல, இதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அவ்வாறு கிடைத்த முழு வர்க்க எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோன்னா வர்க்கத்தை சேர்க்குறோம் இல்லையா, பெருக்கினால் அப்படின்ட்டு இந்த கடைசியாக 2 into 2 2 இதுக்கு ஒரு ஜோடி சேர்த்து இதை பார்த்தோன்னா வர்க்கமாக மாற்றுறோம் இல்லையா, இந்த வர்க்கத்துக்கு வர்க்க எண்ணுக்கு வர்க்க மூலத்தை காண்க, ஸ்கொயர் ரூட்டை எடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 3600ன்னு வரும். ஓகேவா, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கனாலே முடிஞ்சு போச்சு. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன 60. ஓகேவா, 60 புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 60. நீங்கள் இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதெல்லாம் நான் பார்த்தோன்னா ஷார்ட்கட் சொல்கிறேன். ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் எடுக்க சொல்ல இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படின்னா தனி ஷார்ட்கட் வீடியோஸு நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, இந்த 36னா இந்த 6க்கு 6 36 அப்போ 6 எடுத்தாச்சு. இந்த 2 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. ஓகேவா, அவ்வளோதான். இது ஈஸியான நம்பருன்றதுனால ஈஸியாக போட்டாச்சு.
ஓகேங்களா? அடுத்தது மாடல் 19. மாடல் 19 வந்து பார்த்தோன்னா, அடுத்த வீடியோல பார்க்கலாம். மாடல் 19 அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான மாடல் இது. ஓகேவா? மாடல் 19 வந்து பார்த்தோன்னா, அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். நன்றி.